இன்று வரை எனக்கு நிகழ்ச்சியில் மிகவும் சிறப்பாக எனக்கு ஒத்துழைத்த அண்ணன் கண்ணன் அவர்களே, அண்ணன் முத்துச்சாமி அவர்களே, அண்ணன் குழந்தைவேல் அவர்களே மற்றும் எங்களோடு நல்ல ஒத்துழைப்பு நல்கிய அண்ணன் முத்துப்பாண்டி அடச்சாணி அண்ணன் முத்துப்பாண்டி அவர்களே, எல்லாருக்கும் என்னுடைய ஒன்றிய கழகத்தின் சார்பாக நிகழ்ச்சியை கலந்து கொண்ட அனைவருக்கும் எனக்கு மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கூட்டத்தின் நோக்கம் 4ஆம் ஆண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம். இந்த 4ஆம் ஆண்டு ஆட்சி சாதனையில் தளபதியார் ஆட்சி எப்படி இன்று பெண்களுக்கு உரிமை தொகை, பெண்களுக்கு இலவச பஸ் பயணம், பெண்களுக்கு உங்கள் பள்ளி குழந்தைகளுக்கு காலை உணவு திட்டம், பள்ளி குழந்தைகளுக்கு நான் முதல்வன் திட்டம் ஆகிய திட்டங்களை எல்லாம் தொலைநோக்கு பார்வையில் கொண்ட முதலமைச்சர் திட்டத்தை வைத்துதான் இன்று வடக்கே ஆளுகின்ற பாஜக அரசு நம் தலைவரை திட்டத்தை கொண்டு போய் தான் இன்று அவன் அங்கு ஆட்சி ஆழ்ந்து கொண்டிருக்கிறான். அப்படி முத்தான திட்டத்தை கொண்டு வந்தவர் தான் நம் அன்பு தளபதியார் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். நான் நிறைய பேச விரும்பவில்லை. உங்கள் அடச்சாணி ஊராட்சியில் மட்டுமே கழக ஆட்சியில் நடந்த பணிகள் கடந்த முன்னாடி அதிமுக ஆட்சியில் ஒன்றிய கவுன்சிலராக இருந்த போதில் கூட அந்த ஒன்றிய கவுன்சிலர் இந்த பகுதி அவ்வளவு வேலை பணி செய்யவில்லை. ஆனால் இப்போ தற்போது ஒன்றிய கவுன்சிலர் அதிமுக ஒன்றிய கவுன்சிலர் தான். ஆனால் திமுக ஆட்சியில் இங்கு கொண்டு வந்த ஒன்றிய கவுன்சிலர் பணியில் மட்டும் அடச்சாணி ஊராட்சியில் 1 கோடி ரூபாய்க்கு பணி நடந்துள்ளது. குறிப்பாக வாட்டர் டேங்க், அங்கன்வாடி, இந்த குளத்து ஓர கரை சாலை 33 லட்சம் ரூபாய்க்கு சாலை பணி நடந்துள்ளது திமுக ஆட்சியில். அது மட்டுமல்லாமல் அங்கன்வாடி, புதிய ரேஷன் கடை, இப்படி எண்ணற்ற திட்டங்கள். அதுபோக உங்கள் ஊராட்சி மன்ற தலைவர் அண்ணன் மதியழகன் அவர்கள் உங்கள் ஊராட்சிக்கு அண்ணாமலுமலர்ச்சி திட்டம் மூலமாக புதிய சாலைகள், அனைத்து தெருகளுக்கும் குடிநீர் இணைப்புகள் என பல திட்டங்களை 1 கோடி ரூபாய்க்கு அண்ணாமலுமலர்ச்சி திட்டம் போல் பணி நடந்துள்ளது. இப்படி எண்ணற்ற திட்டங்கள். மீண்டும் இந்த திட்டங்கள் வருவதற்கு நீங்கள் மீண்டும் உதயசூரியனுக்கு 2026 வாக்களித்து 7வது முறையாக தமிழகத்தில் ஆட்சி அமைய வேண்டும். 7வது முறையாக மட்டுமல்ல, திராவிடம் என்று வரை இருக்கிறதோ அன்று வரை திராவிட முன்னேற்ற கழகத்தை வாக்களித்து உங்களை வெற்றி பெற செய்யுமாறு அன்புடன் கேட்டு மகிழ்கிறேன். தந்த வாய்ப்புக்கு விடைபெற்று நன்றி, வணக்கம்.